வணக்கம். பில்லா ஸ்டைல் ஏரியா மேனேஜர் நான் பேசுகிறேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பில்லா ஸ்டைல்ஸு ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 இயர்ஸ் ஆகிருக்கு இது வரைக்கும். இதோட எம்டி வந்து பார்த்தீங்கன்னா, அமிர்தா. அவங்க தான் அத ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த நம்ம பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. அம்பத்தூர், அயப்பாக்கம், பருத்திப்பட்டு, கோவில் பாதை. இப்போ நம்ம கோவில் பாதையிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 இயர்ஸ் ஆகப்போகுது இங்கே ஓப்பன் பண்ணி. மற்ற ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு இது. எல்லார் பார்பர் ஷாப்லேயும் இல்லாத ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது ஃபுல்லாகவே யூஸ் அண்ட் த்ரோ. நம்ம ஹேர் கட் வந்து பார்த்தீங்கன்னா 125 வச்சுருக்கோம். 75 ருபீஸ் வந்து ஷேவ் அண்ட் ட்ரிம்மிங் பண்ணியிருக்கோம். இதுதான் டிஃப்ரெண்ட். என்னென்னா, இப்போது சில கஸ்டமர்ஸ் வந்து நம்ம ஷீட் யூஸ் பண்ணுவாங்க, பிளாக் ஷீட்டு, இல்லை டவல் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதே கஸ்டமருக்கு வேறு கஸ்டமர் வரும்போது அதை இப்படியே யூஸ் பண்ணும்போது என்னென்னா, கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. ஒரு வாட்டி ஸ்மெல் வரலாம், இல்லை ஒரு மாதிரி அழுக்காக இருக்கலாம். நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கட்டிங் ஷீட் ஒயிட்டு, அது யூஸ் அண்ட் த்ரோ தான். அதே மாதிரி டிஷ்யூவும் பார்த்தீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ தான். இப்போ அதே ஒரு டவல் நம்ம யூஸ் பண்ணும்போது என்னென்னா, கஸ்டமர்ஸ்க்கு ஒரு மாதிரி அன்னெசியாக இருக்கும். அதுக்காக இது என்ன பண்ணிட்டோம், மற்ற கடைக்கும் இந்த கடைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. கட்டிங் ஷீட்ஸு பெரிய ஒரு இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்மி போலீஸ்களுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது, நாட்டுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க வேலை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா இங்கே அவங்கள ஏதோ ஒரு ஒர்க் தான் போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எம்டி வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் என்சிசியில் இருக்கிறாரு. அதனால் வந்து இது ஃப்யூச்சரில் இது பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 4 பிரான்ச்சுக்கும் இது பண்ணிகிட்டு இருக்கோம். கஸ்டமர்ஸும் சரி, நண்பர்கள் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் சரி, எல்லாருமே வந்துட்டு இந்த கோயில் பாதையில் நீங்கள் வரும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் உள்ளே வர மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஒரு ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி ஒரு சலூன் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இப்போ பசங்க பார்த்தோன்னா டிஷர்ட் இருக்கும், அவங்களுக்கு ஐடி கார்டு இருக்கும், அவங்க அதே மாதிரி ஷூஸ் யூஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி க்ளீனாக இருப்பாங்க. மற்ற ஷாப்புக்கு மாதிரி அவங்க டீசெண்டாக இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எல்லா ஷாப்புக்கும் இதுதான். அம்பத்தூர் ஆகட்டும், அயப்பாக்கம் ஆகட்டும், பருத்திப்பட்டு ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு ஸ்டாஃப் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் இவங்களை மெயினாக ட்ரீட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் வரும்போது சாட்டிஸ்ஃபைடாக வரலாம், சாட்டிஸ்ஃபைடாக போகலாம். இப்போ மற்ற ஷாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ D10 ஒன்று போடுறாங்க அப்படின்னா வெறும் ஃபேஸுக்கு மட்டும்தான் போடுவாங்க. நம்ம என்ன பண்ணோன்னா நெக்குக்கு போட்டு போடுறோம். அப்போ நெக்கில் போடும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். இப்போ ஆயில் மசாஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னா, அது ஸ்டீமாக இருக்கட்டும், ஸ்டீம் கேட்டால் ஸ்டீம், இல்லை நீங்கள் என்ன ஆயில் கேட்குறீங்களோ அந்த ஆயில் கொடுத்து தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது 20 மினிட்ஸ் இன்க்ளூடு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது நம்ம முதுகு பிடிக்கிறது, அதுக்கப்புறம் கை அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்கா, அதையும் சேர்த்து தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் பண்ணும்போது என்னென்ன ஃபேஸுக்கு என்னென்ன ஃபேஷியல் பண்ணலான்னு எல்லாருமே தெரியும் உங்களுக்கு. ஏதோ வர கஸ்டமருக்கு நம்ம ஏதோ ஃபேஷியல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே என்ன பண்ணால் இந்த ஃபேஸுக்கு என்ன மாதிரி பண்ணால் அவங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் வரும் தெரிஞ்சது தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் நம்ம ரெகுலராக கண்டிப்பாக வந்துட்டு இருக்கிறாங்க. அதை விட பெட்டர் என்ன அப்படின்னா, நீங்கள் சேஃபாக இருக்கலாம். இன்னொன்று, உங்களுக்கு எந்த ஒரு இன்கம்ப்ளீட் இல்லாமல் இருக்காது. ஓகேவா? உங்களுக்கு கட்டிங் ஷீட் ஆகட்டும், இன்னொருத்தர் யூஸ் பண்ண டிஷ்யூவோ, இல்லை இன்னொரு யூஸ் பண்ண டவலோ, இல்லை இன்னொருத்தர் யூஸ் பண்ணதுக்கு ஷீட்டோ எதுவுமே நாங்கள் போட மாட்டோம். எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ தான். நீங்கள் உள்ளே வரும்போது சேஃப்டியாக வரலாம். எப்படி நம்ம கொரோனா இருக்கும்போது எவ்வளோ சேஃப்டியாக இருந்தோமோ அதே மாதிரி தான் இந்த சலூனில் நாங்கள் வந்து சேஃப்டியை ஃபஸ்ட்டு பார்க்குறோம், க்ளீனில் பார்க்குறோம், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட். அவங்களுக்கு கஸ்டமர் என்ன தேவையோ அது பண்ணுறோம். ஒருவேளை நாங்கள் தப்பு பண்ணிட்டா அந்த தப்பை அவங்க அரெஸ்ட் பண்ணி கஸ்டமர்ட்டேருந்தே அந்த ஃபீட்பேக் வாங்கி அது ஃப்யூச்சரில் வராமல் நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க கோவில் பாதைக்கு. ஒரு என்ன சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன். எப்பயுமே உங்களுக்கு இந்த கோவில் பாதையில் நான் சப்போர்ட்டாக இருப்பேன். நானும் சரி, எங்கள் எம்டி அமிர்தா மேடம் சரி, அவங்க சப்போர்ட்டாக இருப்போம். கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணணுன்னு ஆப்ஷன் இருக்கும்போது அவங்க நம்மளை தேடி வரும்போது அவங்களுக்கும் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இப்போ ஃப்ரான்ச்சைஸின்னு புதுசாக நம்மளுக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்பாங்க. இப்போ பேட்டா, அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பிராண்ட் வந்துச்சு. டீ பாய், டீ டைம்னு எவ்வளோ வந்திருக்கு. அதே மாதிரி நம்மளும் ஃப்ரான்ச்சைஸி நம்ம கொடுக்குறோம். மக்கள் தேவைப்பட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அப்படி எங்களை தேடி வரும்போது அவங்களுக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 300 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 500 ஸ்கொயர் ஃபீட்டு நம்மளுக்கு இருந்துச்சுன்னா 13 லேக்லேருந்து 18 லேக் வரைக்கும் நம்ம பண்ணித்தரோம். அப்போ அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா அவங்களும் லைஃப்பில் மேலே ஏறி வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம ப்ராடக்ட் பண்ணுற ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா பிராண்டு தான்.
இப்போ லோரியல், சாஸ்கோஃபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியர்டோ, ஸ்ட்ரிக்ஸு, இந்த மாதிரி லோட்டஸு, இந்த மாதிரி ஹை பிராண்டு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லோக்கல் பிராண்டு எந்த ஒரு பிராண்டும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ டேண்ட்ரஃப் இருக்கும், சில பேருக்கு ஹேர் ஃபால்ஸ் இருக்கும், ஹேர் லாஸ் இருக்கும், ப்ளஸ் அவங்களுக்கு ஹேர் ட்ரை இருக்கும். இது எல்லாம் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம இங்கே கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறோம். காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அந்த ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் வரும். இப்போ 1500 எஸ்பின்னு ஒரு வெல்லா பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். 666 ஒரு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லோரியல் பிராண்ட் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அது முற்றிலுமாக மாறும் சொல்ல முடியாது. கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் ஃப்யூச்சரில் அவங்க நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது டேண்ட்ரஃப் ஆகட்டும், ஹேர் லாஸ் ஆகட்டும், ப்ளஸ் ஹேர் ட்ரை ஆகட்டும், இதுவும் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சில பேருக்கு சேஞ்சஸ் ஆகும், ஸ்கின் சேஞ்சஸ் ஆகும். எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஒர்க் பண்ணுற பேர்டனு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் இருக்கும்போது நம்மளுடைய செல்ஸு, நம்மளுடைய இதெல்லாம் டேமேஜ் ஆகும்போது கரெக்டான அவங்களுக்கு சப்ளிமெண்ட் கரெக்டாக சாப்பிட்லாம், சேஞ்சஸ் ஆகும், டேன் சேஞ்சஸ் ஆகும். அந்த டேன் சேஞ்சஸ் பண்ணி நம்ம இங்கே D10 யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அந்த D10 முடிச்சதுக்கப்புறமா ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுவோன்னா எந்த ஃபுட்டை சாப்பிட்லாம், எந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதை ரெகுலராக கண்டினியூ பண்ணும் போது உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் மேக்ஸிமம் ஒரு 45 டேஸ் இல்லைனா ஒரு 60 டேஸில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் சில விஷயங்கள் நம்மளோட ஹார்மோன் பொறுத்து தான் இருக்குது, சிலது ஜீன் பொறுத்து இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக சேஞ்சஸ்க்கான வாய்ப்பு நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு. நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென்ஸு அண்ட் கிட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் யூனிசெக்ஸ் பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். யூனிசெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பாக்கத்தில் ஒரு விசிட் பார்த்துருக்கோம், ஒரு லேட் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் அண்ணா நகரில் ஒரு லேட் பார்த்துருக்கோம். அது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா யூனிசெக்ஸு நம்ம ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது இல்லாமல் அவுட் சைடு நம்ம போட்டுட்டு இருக்கிறோம். அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ திருவண்ணாமலை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, திருவள்ளூரும் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அது இன்னும் ஒரு 2 மந்த் இல்லைனா ஒரு 3 மந்தில் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா நம்ம அவுட்லெட் வெளியே போட்டாலும் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் ஹெவி ஆகிடுச்சு. நிறையா சலூன் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நவமி வருது, அப்புறம் சிஸ்ஸர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்கிங் ஸ்டோனு, நம்மளுக்கு புது புது பேரில் நிறைய வருது. இப்போ அவுட்டில் போடும்போது என்ன ஆகுன்னா ஒரு சில பேருக்கு அவுட்லெட்டில் நிறைய தெரியாது இந்த விஷயம்லாம். இது பண்ணும்போது அவுட்லெட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காகவும் அது பிளான் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ திருவண்ணாமலையும் திருவள்ளூர் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ நம்ம மேரேஜுக்கோ இல்லை உங்களுக்கு ஃபேமிலி எதுவும் ஃபங்க்ஷன் இருக்கோ அதுக்கும் நாங்கள் என்ன பண்ணுவோம், ப்ரைடல் மேக்கப் பண்ணுறோம். அது மென்ஸுக்கும் இருக்குது, லேடிஸ்க்கும் இருக்குது. நாங்கள் அந்த ப்ரைடல் மேக்கப் உங்களுக்கு அந்த ஸ்கின் டோன் பர்ஃபெக்டாக பார்த்து நம்ம கரெக்டாக பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் அதுக்கும் நீங்கள் பண்ணலாம். மேரேஜுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இல்லை உங்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸு இந்த மாதிரி இருக்கும்போது என்கேஜ்மெண்ட் இதுக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்குறோம். இதுக்கும் அவைலபிள் இருக்கீங்க. இந்த வீடியோ கீழே லொக்கேஷன் ப்ளஸ் என் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். 8610291647. இந்த நம்பர் கால் பண்ணால் நான் கண்டிப்பாக அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸ் உங்களுக்கு பிஸ்னஸ் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு சர்வீஸ் ஆகட்டும் எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணிக்கலாம்.